உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம், எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். ஆகாச கருடன் கிழங்கு, இது நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இது ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே விஷமுறிப்பாக பயன் தருகிறது. இந்த ஆகாச கருடன் கிழங்கை வாங்கி பொடித்து சலித்து வஸ்திர காயமாக வைத்து கொண்டு 5 கிராம் அளவு எடுத்து ஒரு டம்ளர் நீரில் இட்டு காய்ச்சி எப்பொழுதெல்லாம் பேதி என்று வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த நீரை நாம் கொடுப்பதினாலே சீதபேதி, நிணக்கழிச்சல், இரத்த பேதி இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் குடலிலே இருக்கின்ற புண்களை வெளித்தள்ளுகின்ற ஒரு ஹெல்மின்திக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த ஆகாச கருடன் கிழங்கு பெற்றிருக்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, அரைக்கீரை அமராந்தஸ் டிஸ்டிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. இந்த அரைக்கீரை பேரிலே அரை என்கின்ற பாதியை வைத்திருக்கிறதே தவிர முழுமையான மருத்துவ குணங்களை அது பெற்றிருக்கிறது. இந்த அரைக்கீரையை அடிக்கடி சமைத்து சாப்பிடுவதனாலே உஷ்ணத்தை அது சரிசமமாக வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. காய்ச்சலை தணிக்கிறது. ஃபெப்ரிஃபூஜ் என்கின்ற வகையிலே வேர்வையை தூண்டி காய்ச்சலை தணிக்கிறது. நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளுகின்ற ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த அரைக்கீரை பெற்றிருக்கிறது. இரும்பு சத்துவத்தை இது மிகுதியாக பெற்றிருப்பதனாலே உடலுக்கு பலம் தரக்கூடியதாகவும் குருதியிலே இருக்கின்ற HB என்கின்ற ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இந்த அரைக்கீரை திகழ்கிறது. தலை முடிக்கு வளம் தருகிறது. நல்ல ஒரு அடர்த்தியான முடியை தரக்கூடிய ஒன்றாக இந்த அரைக்கீரை உணவாக பயன்படுத்துகின்ற பொழுதும் சரி, மேற்பற்றாக போட்டு குளிப்பதனாலும் சரி, தலைக்கு நலம் தரக்கூடிய ஒரு கீரை அரைக்கீரை என்பது உண்மை. அன்பான நேயர்களே, உறவு என்று வருகின்ற பொழுது தாய், தந்தை, அண்ணன், தங்கை என்று பல உறவுகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிலேயும் மிக முக்கியமான உறவு அம்மான் என்று சொல்லுவது தான் வழக்கம். அதாவது தாயோடு பிறந்தவர்களை அம்மான் என்று சொல்வார்கள், அம்மாவோடு பிறந்தவர்கள் அம்மான். ஒவ்வொரு விழாவாக இருந்தாலும், காதணி விழாவாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும் அவர்களுக்கு மிக முக்கியமான பங்கை நாம் அளிப்பதை இன்றும் பார்த்து வருகின்றோம். அதுபோல மூலிகையிலே அம்மான் என்கின்ற வார்த்தையை பெற்றிருக்கின்ற ஒரு மூலிகை அம்மான் பச்சரிசி. யுபோர்பியா ஹிட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. சித்திர பாலாடை என்று இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இது பழமலத்தை, அதாவது அடம் பிடித்து வயிற்றை பற்றி கொண்டிருக்கின்ற மலத்தை வெளித்தள்ளுவதிலே முதன்மையான ஒன்றாக திகழ்கிறது. இதனுடைய பாலை மேலே தடவுவதனாலே பருக்கள், மருக்கள் இவற்றை கரைக்க செய்கின்ற ஒன்றாக திகழ்கிறது. இந்த கான் என்று சொல்லுகின்ற கால் ஆணியை, இதனுடைய பாலை சிறிது பஞ்சிலே நனைத்து அந்த ஆணியின் மேலே வைத்து ஒரு கட்டி வைப்பதனாலே சில நாட்களிலே அந்த ஆணியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு தன்மையுடையதாக திகழ்கிறது. கரப்பான், சொறி, சிரங்கு இவற்றை போக்கக்கூடிய புறமருந்தாக இது திகழ்கிறது. உடல் எரிச்சலை போக்குகிறது. இதிலே சிவப்பு அம்மான் பச்சரிசியை சில நாட்கள் ஒரு மண்டலமாக நாம் பருகி வருகின்ற பொழுது வெந்நீர் என்று மருத்துவ பாஷையிலே சொல்லப்பெறுகின்ற இந்த செமன் என்று சொல்லுகின்ற விந்துவை அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் விந்துவிலே இருக்கின்ற உயிர் அணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது, அதனுடைய பயணத்தன்மையை அதிகப்படுத்துவதாக விளங்கி இது ஆண் மலட்டை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாக விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதனோடு குமினம், சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம்,
அகத்தை சீராக வைத்து கொள்ளுவதிலே இது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. உச்சி முதல் பாதம் வரை மருந்தாகி பயன் தருகின்ற ஒன்று சீரகமாக திகழ்கிறது. மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே நச்சு நீக்கியாக பயன் தருகிறது. ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலே உறுப்புகளை தூண்டச் செய்து அது ஒரு அற்புதமான பணியை செய்ய வைப்பதாக இது திகழ்கிறது. இதனோடு கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம், அதிகமான இனிப்பு உடையது. என்று சொல்லுகின்ற பொழுது அதிகமான மதுரம் என்று சொன்னால் இனிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை பெற்றிருக்கிறது. அதிகமான இனிப்பை பெற்றிருக்கின்ற இது அதிகமான மருத்துவ குணங்களை பெற்று சிறுநீரை சீராக வெளித்தள்ளக்கூடிய ஒரு டையூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே சாதாரண மலமிளக்கியாக இது பயன் தருகிறது. ஒரு கார்டியாக் ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே இதய நோய்களுக்கு இது இதமான ஒரு மருந்தாகி இதயத்துக்கு பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது. நெஞ்சக சளியை வெளித்தள்ளக்கூடிய ஒரு டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. குரல் வளமையை இது அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. அம்மான் பச்சரிசியோடு அதிமதுரம் மிளகு சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு அம்மான் பச்சரிசியோட மருத்துவ குணங்கள் என்ன, அம்மான் பச்சரிசி செடியோட பாகங்களை நம்ம எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம அம்மான் பச்சரிசி இலைகளை பயன்படுத்தி நுரையீரல் தொற்றினால் ஏற்படக்கூடிய மூச்சிறைப்பு, ஆஸ்துமாவினால் ஏற்படக்கூடிய மூச்சிறைப்பு இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அம்மான் பச்சரிசி இலைகள், வெற்றிலை, அதிமதுரம், மிளகு, சீரகம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நாம் அம்மான் பச்சரிசி இலைகள், அதோட தண்டு எல்லாமே சேர்க்கலாம். இந்த அம்மான் பச்சரிசியோட பூக்கள் பார்த்தோம்னா சின்ன சின்னதாக காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும். இதோட பூக்கள் ப்ரொக்கோலி மாதிரி இருக்கும். இந்த பூக்களை கூட நம்ம மருந்தை பயன்படுத்தலாம். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது இந்த பூக்களை மட்டும் தனியாக சேகரித்து அதை தயிரோட சேர்த்து அரைச்சி ஓரிரு தேக்கரண்டி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகும், வெள்ளைப்படுதலும் சரியாகும். அதே போல் இந்த அம்மான் பச்சரிசியை நம்ம உடைச்சோம்னா அதிலிருந்து பால் வரும். இந்த பாலை நம்ம மருக்களுக்கு மேலேயும் பிம்பிள்ஸ்க்கு மேலேயும் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது பிம்பிள்ஸ் வடு இல்லாமல் ஆறும். அதே போல் வைரல் வாட்ஸ் மருக்கள் இருந்தாலும் அவை சரியாகும். அதே போல் ஆணிக்காலுக்கு நம்ம இந்த அம்மான் பச்சரிசி சமூலத்தை அரைச்சிட்டு அதை நம்ம மேலே அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது, அதை வச்சு கட்டிட்டு வரும்பொழுது ஆணிக்கால் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஆணிக்கால்னா வரக்கூடிய வலி கம்மியாகும், அந்த இடமும் சாஃப்ட் ஆகும். நம்ம அம்மான் பச்சரிசி நிறைய கிடைச்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய பாலை மட்டும் கலெக்ட் பண்ணி ஒரு பஞ்சில் நினைச்சோம் அதை நம்ம ஆணிக்காலுக்கு மேலே அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம இந்த மூச்சு விடுதல் இருக்கக்கூடிய சிரமத்தை போக்கக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அம்மான் பச்சரிசி சமூலம், அதோட தண்டு, பூக்கள், இலை இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஒரு பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் அதிமதுர பொடி, ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு அதிமதுர பொடி. அதிமதுரம் ஒரு ஆன்டிஹிஸ்டமைனாக செயல்படும். அதே போல் பிராங்கோஸ்பாசத்தை ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் செயல்படும். சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய வீக்கம், அழற்சியை போக்கி மூச்சு விடுவதில் இருக்கக்கூடிய சிரமத்தை சரி செய்யும். இதோட நம்ம கொஞ்சம் மிளகு, ஒரு 5 மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு லேசாக தட்டி போட்டுக்கலாம். மிளகு லேசாக தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம், இதோட ஒரு வெற்றிலை. அம்மான் பச்சரிசி சமூலத்தோட வெற்றிலை, மிளகு, சீரகம், அதிமதுரம் இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். நமக்கு நுரையீரல் தொற்று ரொம்ப சிவியர் ஆகும் பொழுது சளியோட நிறம் பார்த்தோம்னா மஞ்சள் நிறமாகவும் பச்சை நிறமாகவும் வரும். சளி ரொம்ப கெட்டியாக இருக்கும். லங்ஸ்லேருந்து அது வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம மூச்சு விடுறதுலேயே சிரமம் ஏற்படும். இந்த கஷாயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சளியை இலக்கி வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக செயல்படும். அதே போல் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனும் கண்ட்ரோல் ஆகும். தொடர்ந்து வரக்கூடிய இருமலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். நம்ம இருமலுக்கு தனியாக ஒரு மருந்து, தொற்றை கட்டுப்படுத்த தனியாக ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது.
இந்த மருந்து நம்ம குழந்தைகளுக்கு 20 ml அளவுக்கும், பெரியவர்கள் 60 ml வரைக்கும் மருந்து சாப்பிடலாம். தினமும் 2 வேளை எடுத்துக்கலாம். அம்மான் பச்சரிசி, வெற்றிலை, அதிமதுரம், மிளகு, சீரகம் சேர்ந்த இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது நுரையீரல் தொற்றுகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், மூச்சு விடுவதில் இருக்கக்கூடிய சிரமத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, அரத்த அம்மான் பச்சரிசி என்னும் மூலிகைக்கு உரத்த வன்மேகமும் ஓடும், சுரத்த விந்துவும் சேரும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே ஒரு பாடலிலே அம்மான் பச்சரிசியின் உடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறார் அகத்தியர். வாதம் என்பதை போக்கக்கூடியது இந்த அம்மான் பச்சரிசி. மேகத்தை போக்கக்கூடியது. மேகம் என்று சொன்னால் பால்வினை நோய்களினாலே ஏற்படுகின்ற ஒழுக்கு, தொற்று நோய்களாலே ஏற்படுகின்ற ஒழுக்கு, வெள்ளை ஒழுக்கு, லுக்கேரியா என்று சொல்லுகின்ற வெள்ளை ஒழுக்கு, சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சீவ் போன்ற ஒழுக்கு, இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. மேகத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. விந்துவை சுரக்க செய்யக்கூடியதாக இது திகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் விந்திலே இருக்கின்ற உயிர் அணுக்களின் எண்ணிக்கையும் பயணத்தன்மையும் அதிகரித்து ஆண் மலட்டை போக்கக்கூடியதாக இது திகழ்கிறது. பழைய மலம் என்று சொல்லக்கூடிய கெட்டியாக இருக்கின்ற மலத்தை உடைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இந்த அம்மான் பச்சரிசி உள்ளுக்கு மருந்தாகி ஒரு லாக்ஸேட்டிவ் அல்லது பர்கேட்டிவ் என்று சொல்லுகின்ற வகையிலே மலத்தை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது. யுபோர்பியா ஹிட்ரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற அம்மான் பச்சரிசியை ஆஸ்திரேலியன் ஆஸ்துமா வீட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஆஸ்துமா என்கின்ற மூச்சு முட்டல், இறப்பு என்று சொல்லுகின்ற இறப்பு நோய்கள், இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு அற்புதமான உள்மருந்தாகி பயன் தருகிறது. இதனுடைய பால் பருக்களை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. இங்கே அம்மான் பச்சரிசியோடு மிளகு, சீரகம், அதிமதுரம் சேர்த்து ஒரு தீநீராக நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற நிலையிலே ஆஸ்துமா என்கின்ற மூச்சு முட்டுகின்ற நிலை, தி ஸ்பாஸ்மோடிக் என்று சொல்லுகின்ற நிலையை மாற்றி ஒரு ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது நமக்கு தருகிறது. சுவாச பாதையை சீர் செய்கிறது, வயிற்று கோளாறுகளை வேறு இருக்கிறது, மலத்தை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது, ஒழுக்கு நோய்களை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக இந்த அம்மான் பச்சரிசி விளங்குகிறது. இதனோடு வெற்றிலை, மெல்லிலை என்று சொல்லுவார்கள், பெட்டல் லீஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று, தாம்பூலமாக தரிக்கக்கூடிய ஒன்று. வெற்றிலை என்னுடைய காரம் அம்மான் பச்சரிசியோடு சேர்கின்ற பொழுது ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை தருவது மட்டுமல்லாமல் ஒரு ஆன்டி பாக்டீரியல் என்கின்ற மருத்துவ குணத்தையும் வெற்றிலை தருகின்றது. அன்பான நேயர்களே, அம்மான் பச்சரிசி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.